ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பிக் பாஸ் போட்டு. ஸோ இன்னைக்கு ஏன் போடுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ராணவ் அப்படிங்கிறவர் வந்து எவிக்ட் ஆயிருக்காரு. அவர் கையில் அந்த பேண்டேடா போடவே இல்லையே கைஸ். அந்த பேண்டேடை வச்சு தானே விளையாண்டாரு எல்லா டாஸ்க்குமே. இந்த டிக்கெட் டு ஃபினாலேலாம் விளையாண்டுருப்பாரு பாருங்க. உண்மையிலேயே இவருக்கு அடி பட்டுச்சா படலையா ஒரு அளவும் புரியல. சரியா? அதுக்கப்புறம் ராணுவுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வேறு ஆயிட்டாங்களாமா. என்ன அளவு ஃபேன்ஸோ கண்ட்ராவியோ. சரி, நம்ம நம்ம விஷயத்துக்கு வரலாம். சரி, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்ததுலேருந்தே நான் பிக் பாஸை பற்றி நான் போடலை. ஏன்னா அவங்க வந்துமே வந்து யாருக்கு கேமை பற்றிலாம் ஒன்றுமே பேசவும் இல்லை, ஒன்றும் உடைக்கவும் இல்லை. ஸோ டைட்டில் வின்னரு நீங்கள் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து யாரா இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை கைஸ். ஒன்று தீபக்கா இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்லாட்டினா முத்துவா இருக்கணும், இல்லைன்னா சௌந்தர்யாவா இருக்கணும், இல்லைன்னா ஜாக்லின். இந்த 4 பேர்த்துல தான் யாராவது வர போறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி என்னமோ பழைய எவிக்ஷன் ஆன அந்த நபர்ல எல்லாமே உள்ள விட போறாங்களாமா. ரொம்ப கேவலமா இருக்குது. இந்த பக்கிகளெல்லாம் யார் வரணும்னு அழுதா? ஏன் ஏற்கனவே இந்த 5 பேர் 6 பேர் இருக்கேன், நீங்க வச்சு இந்த ஒரு வார்த்தை ஓடிட்டு போக வேண்டியதானடா? ஏன்டா எங்க உயிரை வாங்குறீங்க அந்த பக்கிகளெல்லாம் உள்ள விட்டுக்கிட்டு? ம் நீ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? சௌந்தர்யாவுக்கு தான் சப்போர்ட் நிறையா, முத்துக்கு தான் சப்போர்ட் நிறையா, நீங்க நல்லா இந்த மாதிரி கேம் விளையாடுங்க, அந்த மாதிரி கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி உடச்சு விட்டு போயிடுவாங்க. என்ன இந்த பக்கிகளை உள்ள வராம இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா போன பக்கி ஒண்ணு அப்படி ஒண்ணு எல்லாருமே வந்து உத்தமர்கள் கிடையாது. சரிங்களா? ராணவா இப்போ எவிக்டான ராணவா இருக்கட்டும், ஆனந்தியா இருக்கட்டும், ரவீந்திரா இருக்கட்டும், அன்ஷிதாவா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், சரியா? யாருமே ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டே கிடையாது. அதனால தயவு செய்து இந்த 5 6 பேர்த்த வச்சு இந்த ஒரு வாரத்தை ஓட்டிட்டு பிக் பாஸ் முடிச்சு